செங்கம் அருகே தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம் சேதமடைந்த இடத்தை பார்வையிட்டார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. மூங்கில் துறைப்பட்டு பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நிவாரண உதவி வழங்கி ஆறுதல். ஐஐடி வளாகத்தில் உள்ள வனவாணி பள்ளி தலைமை ஆசிரியரை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டது குறித்து இயக்குநர் மூலம் விளக்கம் கேட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி. பல்லடம் அருகே படுகொலை செய்யப்பட்ட 3 பேரின் குடும்பத்திற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆறுதல். அரசாங்கம் போதைப்பொருள் புழக்கத்தை நிறுத்தாவிட்டால் அரசாங்கத்தை நாங்கள் மாற்றுவோம் எனவும் உயிரிழந்தவரின் குடும்பத்தினர் ஆவேசம். பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீரை அருந்தியதால் பாதிக்கப்பட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை நேரில் சந்தித்தார் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். பல்லாவரம் குடிநீர் சம்பவத்தை முதல்வர் துணை முதல்வர் ஆய்வு செய்திருக்க வேண்டும் எனவும் பல்லாவரம் குடிநீர் பிரச்சினை சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் எனவும் பேட்டி. மொத்தமா டாஸ்மாக்ல மிதக்குறாங்க, இல்லன்னா தண்ணியில மிதக்குறாங்க. ஆனா நீங்க கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் தானே சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்னா சிபிஐ விசாரணை வேண்டான்னு அரசாங்கம் ஏன் சொல்லுது? உங்க மேல குற்றம் இல்லைன்னா சிபிஐ விசாரணை நடத்திட்டு போட்டும், யார் குற்றவாளின்னு கண்டுபிடிக்கட்டும். ஆக இப்ப வர வர எல்லாத்துக்கும் சிபிஐ விசாரணை தேவைப்பட்டிருக்கு. அந்த தண்ணிக்கும் தேவை, இந்த தண்ணிக்கும் தேவை போல இருக்கு. ரொம்ப கொடுமையான நிகழ்ச்சி. அதனால முதலமைச்சர் தனி கவனம் செலுத்தணும்னு நாங்க கேட்கிறோம். வடகிழக்கு இந்திய மாநிலங்களைச் சேர்ந்த குழந்தைகள் டெல்லியில் உள்ள பாரத மண்டபத்தில் நடைபெறும் அஷ்டலட்சுமி மகோத்சவத்தில் பங்கேற்பு. வடகிழக்கு இந்தியாவின் 8 மாநிலங்களில் இருந்து எடுக்கப்பட்ட அஷ்டலட்சுமி செடியை பிரதமருக்கு வழங்கிய குழந்தைகள். புதுடெல்லி பாரத மண்டபத்தில் அஷ்டலட்சுமி மகோத்சவத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. நமது அரசியலமைப்பை உருவாக்கிய பாபா சாஹேப் அம்பேத்கரின் நினைவு நாளில் மனமார்ந்த அஞ்சலியையும் மரியாதையும் செலுத்துவதாக பிரதமர் மோடி நெகிழ்ச்சி. புதுடெல்லி முனிசிபல் கவுன்சிலில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு. பல வண்ணங்களால் ஓவியம் வரைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய மாணவர்கள். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர் ஆகிய 4 மாவட்டங்களில் இரவு 7 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எதிர்த்தரப்பு சாட்சியாக எடப்பாடி பழனிசாமி, சசிகலா உள்ளிட்டோரை விசாரிக்க அனுமதி. இருவரையும் விசாரிக்கக்கூடாது என்ற விசாரணை நீதிமன்றத்தின் உத்தரவையும் ரத்து செய்தது உயர்நீதிமன்றம். கள்ளச்சாராய உயிரிழப்பு நிகழ்ந்த கள்ளக்குறிச்சிக்கு முதலமைச்சர் இதுவரை போகாத நிலையில் மணிப்பூருக்கு பிரதமர் ஏன் போகவில்லை என்று கேட்க தகுதி இல்லை என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா சாடல். நெறிமுறை இல்லாத அரசாக செயல்பட்டு வரும் திமுகவிற்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என்றும் காரைக்குடியில் பேட்டி. ஆமா, கள்ளக்குறிச்சிக்கு மெட்ராஸுக்கு எவ்வளவு தூரம்? உங்களுக்கு பல் சொல்லினே இருக்கணும் ராஜா, நீங்க கேள்வி கேட்டுனே இருப்பீங்களா? சென்னைக்கும் கள்ளக்குறிச்சிக்கு எவ்வளவு தூரம்? போனாரா முதலமைச்சர்? ஏன் போலன்னு கேளுங்க, அதுக்கப்புறம் ராஜாட்ட வாங்க. உங்களுக்கெல்லாம் முதுகெலும்பு இல்லை, எல்லாம் அறிவாலயம் சொல்றதை பற்றி நடந்துகிட்டு இருக்கீங்க. வார்த்தை மோசமாக யூஸ் பண்ண விரும்பல, அவ்வளோ மோசமாக இருக்கீங்க நீங்கள். எங்கிட்ட கேள்வியே கேட்கக்கூடாது. மாண்பு பிரதமர் பற்றி பேச ஒருத்தருக்கும் அருகதை இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஸ்திக்கு ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு 150 கிலோமீட்டர் இருக்க கள்ளக்குறிச்சிக்கு ஏன் இன்னி வரைக்கும் போகலன்னு கேளுங்க. அப்புறம் நம்ம பெஞ்சல் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபாய் தமிழக அரசு வழங்க வேண்டும். வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 10 லட்சம் நிவாரணம் அறிவிக்க வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் கோரிக்கை. புயல் மற்றும் மழை வெள்ளத்தை எதிர்கொள்வதில் அரசு தோல்வியடைந்து விட்டதாக புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுவதோடு நிறுத்திவிடாமல் டெல்லி சென்று பிரதமரை நேரில் சந்தித்து ரூபாய் 600 கோடிக்கு மேலாக நிவாரண நிதியை பெற்று வர வேண்டியது அவசியம் என்றும் வலியுறுத்தல். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் மின்சார ஒயர் மீது வேரோடு சாய்ந்து விழுந்த மரம் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. எதிர்பாராத விதமாக மரத்தின் அடியில் சிக்கிக்கொண்ட ஒருவர் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி.
பழனி அருகே தனியார் ஷோரூமில் நிறுத்தி வைக்கப்பட்ட கார் திருடு போன விவகாரம். நள்ளிரவில் ஷோரூம் கண்ணாடியை உடைத்து காரை திருடி சென்ற நபர் கைது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.